ஒருபார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற்பெருபார்க்கும் பீடும் பெருக்கும் உருபார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணைமுகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு தினங்களும் நம்ம ராசி பலன்கள், ஆன்மீக சிறப்புகள், ஆலயங்கள், மேலும் அற்புதங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை பத்தி பார்க்க போறோம். 20/7/2017 ஆடி மாதம் 4ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். மாலை மணி 3:55 வரை. பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி துவாதசி இரவு 11:25 வரை. பின்னர் திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விஷாகம் அனுஷம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகள் அப்படின்னு பார்த்துட்டால ஏராளமான சிறப்புகள். ஏராளமான சிறப்புன்னா என்ன? ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி சந்திர பகவான்னு சொல்லலாம். இந்த சந்திர பகவானுக்கு மாத்ருஸ்தானம்னு பேரு, சந்திர பகவானுக்கு மனோகாரகன்னு பேரு, இந்த சந்திர பகவானுக்கு பிரயாண காரகன்னு பேரு. சந்திரன் தான் ஒரு ஜாதகத்துல நன்னா இருந்ததுன்னு சொன்னா பார்க்கறதுக்கு லட்சணத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளை கொண்டது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா வெளிநாடு பிரயாணத்தை பத்தி எதிர்பார்த்துட்டு இருப்பா. இதுக்கு அத்தனைக்குமே சந்திரனுக்கு தான் விசேஷம்னு சொல்லலாம். ஆடி மாசம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துக்கு அப்படி என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே கர்க்கடக மாசம்னு சொல்லுவா. கர்க்கடக மாசம்னாலே அதுக்குண்டான அதிபதி சந்திரன் தான். ஆக இன்னைக்கு நட்சத்திராதிபதியும் சந்திரன், இன்னைக்கு மாச அதிபதியும் சந்திரன் இருக்கங்காட்டி இன்றைய தினம் அமோகமான தினம். சந்திரனும் குருவும் சேரக்கூடியது குரு சந்திர யோகம்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்னைக்கு. குரு சந்திரன் கிழமைகள்ல வியாழக்கிழமைக்குண்டான அதிபதி குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்தாப்புல இருக்கக்கூடிய அமோகமான அற்புதமான பலன் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினத்துல ஸ்ரீ ஆண்டாள வழிபடுறது, ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுறது, கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்தனை பண்றது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ண நாமத்தை சொல்றது உன்னதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய விசேஷகரமான நாள். என்ன நேயர்களே, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பத்தி பார்த்தீங்க. அடுத்து உங்க ராசி நட்சத்திர பலன்கள் தான். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நினைச்ச காரியம் எல்லாம் அனுகூல்யமா நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. லாபகரமான செய்திகள் வந்து சேரும். அஷ்டம சனியிலான கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருந்துட்டு இருக்கும். மேல் அதிகாரியின் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேருது. உங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறால வச்சு நீங்க நிறைய வேலைகளை அவளுக்கு கொடுத்து அவர்கள் மூலமான நல்ல பயன் அடைகிறது. திடீர் லாபங்கள் கொள்றது, திடீர் பிரயாணங்கள் கொள்றது, இப்படியெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரக்குண்டான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இன்றைய தினத்துல குடும்பத்துல தேவையான பொருட்களை வாங்கி நிறைக்கிறது, குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறது, பணம் சேர்த்து வைக்கிறது, இது போன்ற முன்னேற்றகரமான கிரகநிலை இன்றைய நிலையில. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை மேன்மேலும் சேர்க்கும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் சந்தோஷமா எடுத்துக்கிறது. இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமாங்கிறது லாப நஷ்டத்தை யோசிச்சு பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. மேலும் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, இடத்தை வித்து ஒரு பொருட்களை வாங்கிறது, இது போன்ற நல்ல செய்திகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். புதிய வாடிக்கையாளரை சந்திக்கிறது,
வியாபாரிகளுக்கு லாப நஷ்டம் சரிசமமா இருக்கிறதுக்கு உண்டான தன்மையில பெறுது. திருமண காரியம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றமான செய்திகளும், ரொம்ப தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் நல்ல நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச வரையும் முன்னின்று ஒரு காரியத்தை ஜெயிச்சே தீருவீங்க. உங்களுடைய ராசிக்குண்டான பேரே ஸ்திர ராசின்னு சொல்லுவா. ஸ்திரமா எடுக்கக்கூடிய முடிவுல அப்படியே நின்று இதை ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் சில நேரங்கள்ல மனக்கவலைகளும், சில நேரங்கள்ல மன சந்தோஷங்களும் இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகிறது, நான் சொல்றதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கிற மனக்கவலைகளும் சரி. இப்படி இருந்தாலும் நம்ம எத்தனை விஷயத்துல ஜெயிச்சுக்கிறோங்கிற மன சந்தோஷங்களும் மாறி மாறி இருக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் இன்றைய கிரகநிலை உங்களுக்கு உண்டு. பக்திகரமான வழிபாடு, பக்தி முறையான கோயில்களுக்கு போறது இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் அமோகமான வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்றது, இத பொறுமையுடன் செயல்படுறது, இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பார்த்து இந்த காரியத்தை செய்து முடிக்கக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எந்த காரியத்தை பண்ணாலும் அது பிறருக்கு பிரயோஜனமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் சரி குடும்பத்தை சார்ந்ததாகவும் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்துட்டு தொழில் பண்றதுக்கு உண்டான எண்ணங்கள் தோன்று வைக்கும். சகோதரருக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொடுத்து அவ அதை பயன்படுத்துறத பார்த்து நீங்க சந்தோஷப்படக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த மாதிரி பிறருக்காக வாங்கி கொடுத்து மன சந்தோஷப்படுத்தக்கூடிய கிரகநிலை இன்றைய நிலை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இதை வித்துட்டு ஏதாவது பொருட்கள் வாங்கிறது, இது போன்ற மனதிலே எண்ணங்கள் தோன்றி மறையும்னு சொல்ல முடியும். உங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கிப்பீங்க. திடீர் பிரயாணங்கள் அனுகூல்யமா இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய பேச்சு போட்டி, கவிதை, கராட்டே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்ல டான்ஸ், பாட்டு, இது போன்ற நிறைய விஷயங்கள்ல சேர்த்து விட்டு குழந்தைகளை நன்னா வரணும்னு சொல்லி அவளுக்காக ஒவ்வொரு காரியங்களும் செய்யக்கூடிய உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு பலன்களை தரும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் நம்மளுக்கே சில அதிசயத்தை கொடுக்கிறதா இருந்துன்னு இருக்கும். ஆஹா, இவ்வளவு வேலையை நம்ம ஒன்னா சேர்ந்து முடிச்சுட்டோமே அப்படின்னு மன சந்தோஷத்தை கொடுக்கும். சில நேரங்கள்ல இவ்வளவு அற்புதமா செய்யக்கூடிய நம்மளுக்கு ஏன் பெரிய ரெகக்னேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு மனக்கவலையும் படுறதா இருக்கும். வண்டி வாகனத்துல போறவங்க உங்களுக்கு உண்டான உரிமையான விஷயமான ஆர்சி, இன்சூரன்ஸ், இது போன்ற நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. திடீர் பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும் சொல்லலாம். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தொழில் முறை நல்ல முன்னேற்றங்கள் நடக்கிறது. புதிய வேலை வாய்ப்பு கைகூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல புதிய புதிய நிகழ்ச்சிகள்ல கலந்து நீங்க பேசக்கூடிய விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தையும் மன திருப்தியும் தரும் சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பேச்சு ஆற்றல்கள் வெளிநாடு போற அளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்ல முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி முருகர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் உத்தர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா பார்த்துட்டு இருப்பேன். இதை நடந்தாலும் எனக்கு நன்மையா தான் நடக்கணும், இதை நடந்தாலும் எனக்கு சாதகமா நடக்கணும், பிறருடைய பிரச்சனையில கலந்துக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பிறர் விஷயங்கள்ல கலந்துகிட்டு அதனால வர ஒரு பிரச்சனையை விட அதை கலந்துக்காம இருக்கிறதே நல்ல பலன்களை தரும்னு சொன்னேன். மேலும் பிரயாணங்கள் வெற்றிகரமா முடியும். வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேல் படிப்பு படிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கூடி வரதாக இருந்துட்டு இருக்கும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி தரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வழக்குகள், பிரச்சனைகள், மேலும் அருகில் இருக்கவங்க கூட இருக்கக்கூடிய பிரச்சனை, வேலை வாய்ப்பு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிறைவா பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்க பேசி அதை தீர்த்து முடிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல சொந்த பந்தங்கள் மூலமாக நிறைய உதவிகள் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
மகாலட்சுமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் சித்திர நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்னைக்கு நல்ல வரவுகள் இருக்கக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு வரவு தானே ரொம்ப முக்கியமா இருந்துட்டு இருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பேங்க் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவா, ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் லாபகரமான செய்திகள் உண்டு. சினிமா சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவா, மேலும் நகைச்சுவையா பேசக்கூடியவா, இவாளுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். கவிஞர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, நிறைய படைப்பினை ஏற்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய கிரகநிலை உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல தெய்வ பக்தியா எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் அதுல முழுமையான உங்களுக்கு வரவுகளை ஏற்படுத்தக்கு உண்டான சிறப்பான தினமாக இருந்துட்டு இருக்கும். செய்யாத விஷயங்களுக்காக தண்டனை அனுப்பிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு கூட சில மாற்றங்கள் கருணை அடிப்படையில உங்களுக்கு முன்னேற்றங்களும் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடக்குண்டான வாய்ப்புகளும் பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு, பைரவர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு துளாராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா, நிறைய விஷயங்கள்ல நம்ம இவ்வளவு உழைச்சாலும் நல்ல பலன்கள் இல்லையே அப்படின்னு மன வருத்தங்கள் யதார்த்தமா இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் 7.5 சனினால சில நேரங்கள்ல சரி நமக்கு 7.5 சனி இருக்கங்காட்டி இப்படி பாதிச்சுட்டு இருக்கோ, சரி பரவாயில்ல அப்படின்னு மனத்தை நீங்களே தேர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருக்காவது பணம் கொடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி இவாளுக்கு கொடுத்துட்டோமே, யார்ட்டையாவது வாங்கி கொடுத்து நான் சிபாரிசு கையெழுத்து போட்டுட்டோமே, இந்த மாதிரி மன கவலைகள் பட வேண்டிய அவசியங்கள் பின்னாட்கள்ல இருக்காது. அதனால கொடுக்கும் போதே கவனமா கொடுத்துட்டா விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். திருமண காரியம் தடங்கள் உற்றவாளுக்கு கூட சின்ன சின்ன நல்ல நல்ல செய்திகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். பல விஷயங்கள்ல கலந்து கொள்றது, பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய சுபீட்சமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது ஒரு விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். பொதுவா பண விஷயத்துல கவனமாக இருக்கலாம் சொல்லலாம். இன்றைய தினத்துல வைக்கக்கூடிய பொருட்கள் கவனமாக ஞாபக மறதி இல்லாம வைத்துக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்ல முடியும். இன்றைய தினத்துல தெய்வீக சக்தியும் தெய்வீக வழிபாடும், ஆலயத்துக்கு செல்றதும், உட்கார்ந்து தியானம் பண்றதும், யோகா பண்றதும் மன திருப்தியும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய உன்னதமான நிலை அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்பக்குவங்கள் கொண்டதா இருந்துருப்பேரு. மேலும் விசாக நட்சத்திரத்திலும் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாலும் திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யார்ட்டையாவது பேசும்பொழுதும் மற்றவாளை சிரிச்சு பேசும்பொழுதும் அவ பக்கத்துல இருக்காளான்னு பார்த்துட்டு பேசுறது நல்லது. நீங்க பேசக்கூடிய விஷயம் அவளுக்கு மன அழுத்தத்தையும் மன வருத்தத்தையும் கொடுக்கறதா இருந்துட்டு இருக்கலாம். அவளை பத்தி நல்லதா சொன்னாலும் சப்போஸ் தப்பா கேட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை வாய்ப்புல முழுமையான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாள் பெண்டிங் இருந்து இருக்கக்கூடிய பணவரவுகள் இன்று வந்து சேரக்குண்டான தன்மைகள் உண்டு. கடன் உதவிகள் கேட்டவாளுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வீடு பாதியிலேயே நிக்கிறவாளுக்கு திருப்பி வீடு கடத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சுமூகமா நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் தொல்லை இருக்கிறவாளுக்கு கடனை பேசி தீர்க்கறதுக்கு உண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு மன நிம்மதியை தரும் வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நம்ம நிறைய உழைச்சாச்சு, நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்காவது மன திருப்தியோட கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு எடுக்கக்கூடிய தினமாக இந்த தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா நமக்கு என்னைக்குதான் ஓய்வு கிடைச்சிருக்கு? நினைச்ச காரியத்துல ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல ஏதாவது ஒரு கால் வந்துட்டு இருக்கும், வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கும். ஆக ஓய்வு எடுக்கக்கூடிய தினமா இருந்தாலும் வேலை செஞ்சுட்டே ஓய்வு எடுக்கிறதுக்கு உண்டான தினமாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துல மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பிரயாணங்களும் சிறு பிரயாணங்களும் பண வரவை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மேல் படிப்புக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும்.
பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபகரமான விஷயங்கள் வந்து சேர்றது. வேலையாட்கள் மூலமான சில காரியங்களை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மேலும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இடம் விட்டு இடம் மாற்றங்கள், அரசாங்க சம்பந்தமான சில பிரச்சனைகளை முன்னிறுத்தி எடுத்து அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, குரு வழிபாடு அமோகமான பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சிந்தனை செய்து செய்யலாமா வேண்டாமான்னு பார்த்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். அது மாதிரி யார்ட்டையும் ஏதாவது கொடுத்தாலும் பேசி ஞாபகமா அதை கையோட வாங்குறதுக்கு உண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இந்த தினம் எடுத்துக் கொடுக்கும். பெண்களுக்கு வீட்டு வேலை, வீட்டு பழுவே ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. திடீர் வரவுகள் உண்டு. திடீர் சொந்த பந்தங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், நீங்க சில பிரயாணங்கள் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம்னு சொல்லலாம். சில நேரங்களில் சில விரயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத மாதிரி அவ வரும்பொழுது அவளை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் காமிக்கிறது, திடீர் விரயமாகிறது, இந்த மாதிரி காரியங்களும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும்னு சொல்லலாம். ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை என்று சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துறது, புதிய விஷயங்களை செயல்படுறது, புதிய ஐடியால புதிய தொழில்களை பத்தி சிந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வேலை வாய்ப்பு இடமாற்றமும், வெளிநாடு வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகளும் விசேஷகரமா இருக்கு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய பேச்சும் செயல்பாடும் விசேஷகரமா இருந்துருக்கும். பிறரை கவர்த்துக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும் சொல்லலாம். திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மேலும் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நான் ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கேன், டீச்சர்ஸ் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சாச்சு, எனக்கு இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கலையே நினைச்சிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபகரமான செய்திகள் வந்து சேரும். இடம் வாங்கணும், விற்கணும் போன்ற நல்ல செய்திகள் நடக்கக்குண்டான சுபீக்ஷமான தினமாக இன்றைய தினம், இன்றைய கிரக நிலை உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து வந்து சேர்றது, அதுமாதிரி குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன், ராமனின் பக்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எதை செய்தாலும் நான் லாபகரமா இருக்கணும், எனக்கு லாபமா இருந்தாதான் பேசுவேன், லாபம் இல்லாட்டி நான் அதுக்கு பேசுவேன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் லாபத்துக்காக எதிர்பார்த்து அதன் பிரகாரம் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதிய சந்திப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் உங்களை வாழ்க்கையே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான நிறைய விஷயங்களை எடுத்து செய்யறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அவங்க எங்கேயாவது செல்லும் பொழுதும், வீட்டிலேயே வேலை செய்யும் பொழுதும் கவனமா பார்த்துக்கிறது விசேஷ பலன்கள் உண்டு. அவங்களுக்கு உண்டான மருத்துவ உதவிகள் வாங்கி தரது, மருத்துவ சேவைகள் செய்யறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய தினமாக இந்த தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கறதுக்கு உண்டானவும், தொழில் முறையில நல்ல முன்னேற்றம் தரக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு புதிய தொழில் செய்யறது, புதிய மாற்றங்கள் செய்யறது, இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்குண்டான கிரக நிலை இன்றைய தினத்தில் இருக்கு. குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும் நல்ல முன்னேற்றங்களும் இருக்கு. கடன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் கருப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. என்ன நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பத்தி பார்த்தோம். மேலும் இன்றைய ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம். இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். வீட்டுல வந்து ஒரே ராசி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரே ராசி பலன்ல இருக்கிறவங்க, ஒரே நட்சத்திரத்துல இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரே நட்சத்திரத்துடைய பலன்கள் கொண்டவங்களுக்கு என்ன பண்றது சார், எங்க வீட்டுல ஒரே ராசி இருக்கு, ஒரே நட்சத்திரம் இருக்கு, இது ஏதாவது பாதங்களை கொடுக்குமா, இதனால ஒரு ஜோசியர்ட்ட போனா அவர் வந்து தத்து கொடுக்கணும்னு சொல்றது, இந்த தத்து கொடுக்கறதுன்னா என்ன, சுவாமிக்கு தத்து கொடுக்கணும்னு சொல்றது அப்படின்னா என்ன, ஒருவேளை தத்து கொடுக்கறதுன்னா என்ன, குலதெய்வத்துக்கு தத்து கொடுக்கணுமா, இல்ல என்ன பண்ணணும், எனக்கு அதை பத்தி புரியலையே, அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய ராசிகள் எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்றவாளுக்கு கூட பிரச்சனை இல்லை, ஒரே ராசி இருக்கிறவாளுக்கு தான் இன்னைக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நல்ல நேரம் வரும்பொழுது நல்லா இருக்கு,
சரியில்லாத நேரம் வரும்போது பார்த்துட்டோம்னா ஒரே சமயத்துல பாதகங்கள் கூடி வருது. இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேனே, அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும்போது சில பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கு. பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே வீட்டுல இருக்கும்போது பாதகங்கள் கூடி வருது. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம், அதே மாதிரி இந்த இடத்துல உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரம் இருக்கும்போது பாதகங்கள் வருது. ஒரே ராசி இருக்கும்போது பாதகங்கள் வருது. ஒரே நட்சத்திரம் இருக்கும்போது பாதகங்கள் வருது. இந்த மாதிரி நிறைய கவலைகள் நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு ஜோஷியத்தை போய் கேட்டா தத்து கொடுக்கறதுன்னு சொல்றா. ஏன் இந்த மாதிரி சொல்றா? தத்து கொடுத்து வாங்குறதுனா என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, தத்து கொடுத்து வாங்குறதுனா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, என் குழந்தை பிறந்திருந்தாலும் இது தெய்வ குழந்தை தான், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லா குழந்தைகளும் தெய்வத்துக்கு சமானம் தான். இருப்பினும் சில கிரகநிலை சரியில்லாத ஒரு வீட்டுல தத்து இறைவன்கிட்ட கொடுத்து இறைவன் குழந்தையாக நம்ம வாங்கி கொள்ளும் பொழுது நிறைய பிரச்சனை வரக்கூடிய விஷயங்கள் கூட குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, எந்த தெய்வத்துக்கு தத்து கொடுக்கிறது? இஷ்ட தெய்வத்துக்கு தான் தத்து கொடுக்கணும் அல்லது குல தெய்வத்துக்கு தத்து வாங்கிக்கணும். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. சில பேர் தத்து கொடுத்துருவாங்க கோயிலுக்கு, அதே சமயத்துல பார்த்துட்டீங்கன்னா சில பேர் தத்து கொடுத்து வாங்கிப்பாங்க. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நான் ஒரு சில பேரை பார்த்துருக்க உண்டு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கோயில்ல போய் தத்து கொடுத்துட்டாங்க குழந்தைக்கு. சின்ன வயசுல ஒரு 10 வயசுல தத்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு திருமணம் நடக்கும்போது கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு பொன் குழந்தைய 10 வயசுல கோயிலுக்கு தத்து கொடுக்குறாங்க. தத்து கொடுத்து அதே வீட்டுலதான் இருக்காங்க. கன்னியாதானம் பழக்கும் போது இவங்க பேரு ஆறுமுகம், அவங்க பேர் ராஜலட்சுமி. ஆறுமுகமாகிய நான் என்னோட மனைவியான ராஜலட்சுமி எங்க இருவருக்கும் பிறந்த குழந்தைய இவருக்கு நாங்க கன்னியாதானம் பண்ணி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றா. எப்படி? ஏற்கனவே தத்து கொடுத்துட்டா, ஆனா இந்த இடத்துல அது தெய்வத்துடைய குழந்தையாருது, கன்னியாதானம் பண்றதுக்கு இவாளுடைய பேர் சொல்லிட்டு இருக்கா. இதுதான் தெய்வ தோஷம்ங்கிற தோஷம். ஏற்கனவே இந்த தோஷம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு தோஷத்தையும் சேர்த்து வாங்கிக்கிறா. சரி, இது இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தத்து வாங்கிக்கிறதுன்னு சொல்லலாம். தத்து கொடுத்து வாங்கிக்கிறது. 2 தாம்பாளங்கள்ல கையில எடுத்துட்டு போகணும். 2 தாம்பாளத்திலையும் பல வர்க்கங்கள் நிறைய வச்சுக்கணும். கோயில் அர்ச்சகர்கிட்ட சுவாமிக்கு தத்து வாங்கிக்கணும்னு சொன்னா எல்லா அர்ச்சகர்களுக்கும் இது தெரியும். சுவாமியினுடைய பாதத்துல வச்சு எடுத்து கொடுப்பா. இதனால ஆயுள் கண்டங்கள் போறது, பாலாரிஷ்டம் போயிடுறது, ஒரே விதமான நட்சத்திர கூடு இருந்தது அப்படின்னு சொன்னா அதுவும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியுது. இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஏக நட்சத்திரம், ஏக ராசி இருக்கிறவாளுக்கு பிரச்சனைகள் தீரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். மாற்றங்கள் நிச்சயமா உண்டு. மாற்றங்கள் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில முன்னேற்றங்கள் தான் ஜாஸ்தின்னு தெரிஞ்சு கொள்ள முடியுது. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய விஷயங்கள்ல ஆன்மீக குறிப்புகள்ல பார்த்துட்டோம்னா பழனி முருகனை பத்தி பார்த்திருந்தோம் ஏற்கனவே நிகழ்ச்சியில. ஆனா இன்னைக்கு வடபழனி முருகனை பத்தி பார்க்க போறோம். எம்பெருமான் அதீத சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்துக்கு போகும்போதே பார்த்துட்டோம்னா ராஜகோபுரத்துடைய தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த ராஜகோபுரத்துல ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை கொண்டு வர முடியும். இந்த ஓம்ங்கிற பிரணவ ரூபமா இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகன் ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதனங்கு வாழ்க, மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். இந்த மாதிரி அடியார்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய வடபழனி முருகபிரான் கோயில்ல பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இந்த ராஜகோபுரத்துக்குள்ள நுழையும் பொழுதே இடது பக்கம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதி அற்புதமான விநாயக பெருமானை நம்ம பார்க்க முடியுது. விநாயக பெருமான் பார்த்துட்டோம்னா அருகம்புல் மாலையனாலைய ரொம்ப அழகா அலங்காரணம் பண்ணியிருப்பா. அந்த அலங்காரம் பண்ண பிள்ளையாருக்கு சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப விசேஷகரமாகவும், சுக்ல சதுர்த்தி ரொம்ப விசேஷகரமாகவும் அங்க பூஜை பண்றது உண்டு. அந்த பிள்ளையாருக்கு விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் பெற முடிகிறது. தோப்புக்கரணம் அப்படியே சுத்தி வரும்பொழுது அந்த இடத்துல சிவபெருமானுடைய தரிசனம். அந்த லிங்கம் பார்த்துட்டேன் அப்படின்னா சாட்சாத் திருவண்ணாமலையில இருக்கிற மாதிரியே மிகப்பெரிய லிங்கமாக நம்ம தரிசனம் பண்ண முடியும். அந்த தரிசனத்தை பார்த்து அந்த கோபுரத்தை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் சிவபெருமான தென்னாடுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு விபூதியை வாங்கி வச்சுண்டு நம்ம கோயிலை சுத்தி வரும்போது பின்னாடி ஃபுல்லா பார்த்துட்டோம்னா கந்த சஷ்டி கவசத்தை அங்க எழுதியிருப்பா. அதே மாதிரி முருகருடைய அகவல் எழுதியிருப்பா. முருகருடைய விசேஷ மந்திரங்களை பத்தி எல்லாம் நம்ம படிச்சுட்டு சுத்தி வரும்பொழுது வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்கக்கூடிய எம்பெருமான அந்த இடத்துல பார்க்க முடியும். அந்த பெருமானை தரிசனம் பண்ணிட்டு சுத்தி வந்தேன்னா அந்த இடத்துல மதுரை மீனாட்சி அம்பாள், மதுரை மீனாட்சி அம்பாளுக்கு முன்னாடி அங்காரகர். அங்காரகன்னா யாரு? செவ்வாய் பகவான். செவ்வாய்க்குண்டான அதிபதியை முருகரை உள்ள தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இங்க அலங்காரகனை தரிசனம் பண்ணி மதுரை
மீனாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணக்கூடிய தன்மைகள் புரியுறது. செவ்வாய்க்கு அதிபதி முருகன், புதனுக்கு அதிபதி மதுரை மீனாட்சி அந்த இடத்துல தரிசனம் பண்ணி பக்கத்துல வரும்போது 6 முகங்கள் கொண்ட சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசான்யம், அதோமுக அனுக்கிரக முகத்தை கொண்ட எம்பெருமானின் உற்சவ ரூபத்தை பார்க்க முடியும். அந்த இடத்துல உற்சவ மூர்த்தியை பார்த்துண்டு கண்ணாடி முகமாக எல்லா முகங்களையும் தரிசனம் பண்ணிட்டு சுத்தி வரும்பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா பக்தர்களுக்கு அனுகிரகம் புரியக்கூடியவர். பக்தராய் இருந்து முருகனை தரிசனம் பண்ண மாணிக்க வாசக சுவாமியை பார்த்துண்டு அங்க இருக்கக்கூடிய கஷேத்திர விருட்சத்தையும் தரிசனம் பண்ணிட்டு சுத்தி வந்து ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வணங்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை தரிசனம் பண்ண முடியும். அந்த முருகப்பெருமான் அதி அற்புதமான சந்தன அலங்கரணத்துல அலங்காரம் பண்ணியிருப்பா. சுத்தி வரும்பொழுது அந்த இடத்துல 4 தரிசனம் பண்ண முடியாது. இந்த பக்கம் சூரிய பகவான், பின்னாடியே சிவபெருமானையும், அதுக்கு பின்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா பக்கத்திலேயே முருகபெருமான். யாரு? சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு சொல்லுவா. எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு திருஷ்டி பாதிக்கிறது, எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு சத்ருக்கள்னால பிரச்சனைகள் இருக்கு. எம்பெருமான்ட்ட ஒரு அர்ச்சனையை பண்ணி தட்சிணாமூர்த்திய சுவாமி அங்கேயே வணங்கிண்டு அப்படியே சுத்தி வரும்பொழுது அங்க மகாகாளிய தரிசனம் பண்ண முடியும். மகாகாளிக்கு இந்த பக்கம் பைரவரும், பைரவருக்கு எதிர்த்தாப்புல துர்க்கையும், இந்த பக்கம் பார்த்துட்டோம்னா சந்திர பகவானையும் தரிசனம் பண்ணி சுவாமியை வணங்கி சித்த நேரம் உட்கார்ந்து தெய்வாதீனமா எம்பெருமானே முருகா முருகா சரவணபவா என்று பிரார்த்தனை செய்யும் பொழுது உன்னதமான பலங்களும் சுபீக்ஷங்களும் கிடைக்கும். கடைசியில் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் அங்க இருக்கக்கூடிய வடபழனி சித்தர் தரிசனமும் நம்ம பெறும்பொழுது எம்பெருமான் முருகனுடைய பூர்ணமான அனுகிரகமும் குடும்ப சமேதராக சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலங்கள்ல வடபழனி கோயிலும் உண்டு. இன்றைய தினம் நீங்க அந்த ஆலயத்தை பத்தி போய் தரிசனம் பண்ணி ஆலயத்துல கந்த சஷ்டி வாசிக்கும் பொழுது என்னென்ன பிரார்த்தனை பண்றீங்களோ அற்புதமான அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறணும் சொல்லி பிரார்த்தனை செய்து, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீரணிபோர்க்கு மேவ வராதே வினை, வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.